அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட், குறிப்பாக உக்ரைன் நேற்று நடத்த தாக்குதலுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, ரொம்ப ஒரு பரபரப்பான சுச்சுவேஷன். துருக்கியில் நடந்த, இஸ்தான்புல் நடந்த பேச்சுவார்த்தை என்ன, இன்றைய சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்பு நீங்கள் தலைப்பையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு டைலாக் ஒன்று வந்தது, சந்தானம் வந்து ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இராணுவத்தால் அழிஞ்சதை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் தான் அதிகமான பேர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டைலாக் இன்றைய வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மறுபடியும் ஒரு சொல்கிறேன் நான், இராணுவத்தால் அழிஞ்சவனை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் தான் அதிகமான பேர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த டைலாக் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கியோட அந்த ஸ்பீச்செல்லாம் அப்படியே நெஞ்சு நிமித்திக்கிட்டு அப்படியே வேறு மாதிரி அப்படியே பயங்கரமாக சாதிச்சிட்டோம். அதாவது ரஷ்யாவுடைய கன்னத்தில் ஓங்கி ஒன்று விட்டுருக்குறோம், வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்காரியா இல்லையா அந்த பயம் வேணுன்ற மாதிரி வந்து இன்றைக்கி ஜெலன்ஸ்கியோட ஸ்பீச்லாம் அப்படி தான் இருந்தது. அதோ இவங்க மிரட்டி பணிய வச்சுட்டாங்க, அந்த பயத்தில் தான் வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. இதுக்கு முன்னாலாம் துருக்கியில் வந்து உட்கார மாட்டாங்க, இன்றைக்கி உட்கார வச்சுருக்கோம் நம்ம. ஸோ ஐரோப்பா நாடுகளும் G7 நாடுகளும் இன்னும் உணரணுன்ற மாதிரி பயங்கரமாக மனுஷன் வீர வசனம்லாம் பேசியிருக்கிறாரு. ஸோ அடுத்து ரஷ்யா எடுக்கக்கூடிய அவதாரம் என்னன்றது நம்ம மிக முக்கியமான நிகழ்வு. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது, ரஷ்யா தாக்கல் நடத்தாதான்றது. பட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கல் நிகழ்த்த போகிறாங்கன்றதை உறுதியாக கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கான நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தொகுத்து வழங்க போகிறோம். ஜெலன்ஸ்கி என்ன கோரிக்கை வைத்திருக்காங்க, ரஷ்யா தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டீட்டெயிலான ஒரு விளக்கமாக பார்த்துடலாம். சம்பவ இடத்துக்கு போயிடலாமே. வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். உலக தலைவருக்கு வந்து ஒரு சோதனைங்க. இந்த சோதனையை பற்றி நம்ம பேசிட்டு போயிடலாம். ஏன்னா பாரிஸில் வந்து மேக்ரான் அவர்களுக்கான ஒரு மெழுகு சிலை இருக்குங்க. அந்த மெழுகு சிலையை திடீர்னு காணுமா. பாரு, ஒரு உலக தலைவருக்கு அந்த சோதனையை பார்த்தீங்கன்னா திடீர்னு மக்கள் இவ்வளோ விருப்பப்படுறாங்கன்னா பாருங்களேன். ஒருவேளை ஆயாக்கிட்ட அடி வாங்கினதுனால நம்மளும் போய் தனியாக தூக்கிட்டு போய் அந்த சிலையை போட்டு குத்தலான்னு தூக்கிட்டு போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அங்கே க்ரீன் பீஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் அவரோட சிலையை வந்து தூக்கிட்டு போயிருக்குன்னு இருக்காங்க. ஒரு மியூசியத்துக்குள்ளே அசால்ட்டாக ஒரு சிலையை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா பாருங்களேன். ரொம்ப பிரபலமாக இருந்தாவே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் போல். சிலையை கூட விடாமல் தூக்கிட்டு போகிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். சிலையில் குறிப்பு அந்த மெழுகு சிலை, அதை கூட தூக்கிட்டு போயிருக்காங்க மேக்ரான் அவர்கள். சரி, அவரும் இந்த மாதிரியான பிரபலத்தை விரும்புவார் அவர் இந்த மாதிரி சமயத்தில். அதனால் அவருக்கு ஒரு நற்செய்தியாக கூட இருக்கும். பரவாயில்ல, நம்மளை பற்றி நிறைய பேசுகிறாங்க அப்படின்னு கூட நினைப்பாங்க நம்ம. இப்போ நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போயிடலாம். இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட நபர் நீங்கள் பார்க்குறீங்கள, அவனோட வயசு வந்து 37, ஆர்தம் டிமோஃபியூ. இந்த டிமோஃபியூ தான் அக்டோபர் 24 ஒரு கார்கோ பிஸ்னஸ் ஒன்று வந்து நான் தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் டிசம்பரில் இந்த ட்ரக்கு வாங்கியிருக்கான். அந்த ட்ரக்கு தான் இன்றைக்கி பெரும்பாலும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டிசம்பரில் வாங்கின ட்ரக்கு தான். ஸோ ஆள் நெருங்கிட்டாங்க, புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டுட்டாங்க. அவன் உக்ரைனுக்குள்ளே தப்பிச்சு போல, ரஷ்யாவுக்குள்ளே தான் இருக்காங்கன்றாங்க. எந்த நேரத்துலையும் கைது பண்ண போகிறாங்க. ஸோ அவனுக்கு ஃபண்டிங்லாம் யார் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்கன்ற டீட்டெயில் வரப்போகுது. நீங்கள் டீட்டெயில் கொடுத்தாலும் சரி, என்ன விளக்கங்கள் ஐநாவில் வந்து நம்ம ரஷ்யா தரப்பில் விளக்கங்கள் கொடுத்தாலும் சரி, இது பின்புலமாக உக்ரைன் மட்டுமா இருக்குது, நேட்டோ வந்து அப்பட்டமாக இருக்குது, அமெரிக்காவும் பின்புலமாக இருக்குன்றது தெள்ள தெளிவாக தெரியுது. ஏன்னா ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்கா தரப்புலேருந்து, வெள்ளை மாளிகை தரப்புலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. தாக்குதல் நடந்து 24 மணி நேரம் ஆகுது. இதுவரை இந்த அமைதி பேச்சுவார்த்தை பற்றியோ இல்லை உக்ரைன் நடத்திய தாக்குதல் பற்றியோ எதுவுமே பேசாமல் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சிக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு சில மேம்போக்கான தகவல்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். நான் வரைபடம் வந்து நேற்று இரவு உக்ரைன் வந்து மறுபடியும் ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்ததுன்னா 162 ட்ரோன் பக்கம் ரஷ்யாவை நோக்கி அனுப்பியிருக்காங்க. பிரியான்ஸ்க் ரீஜியன், குருக்ஸ் ரீஜியன், லிப்ஸ்டக் ரீஜியன், அப்புறம் வந்து ரேசான், அந்த மாஸ்கோவை நோக்கி. பட் அதுக்குள்ளேயே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம், ஒவ்வொரு ரீஜியனும் வந்து எத்தனை சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஒரு 6 பக்கம் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி கிரிமியாவை நோக்கியும் தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க நேற்று இரவு. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன, நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகமாக இருக்கலாம், ஏன் இந்த அளவுக்கு போர் விமானங்கள், குறிப்பாக அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ், அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய அதிக முக்கியமான போர் விமானங்கள் இப்படி பப்ளிக்காக அப்படி வெளியில் வைத்திருக்காங்களே. ஏன்னா இப்போ பாருங்கள், ஈரான் பார்த்தோம்னா ரொம்ப உள்ளே தான் வச்சுருக்காங்க, அவங்க வெளியே கிடையாது. சீனாவும் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு அவங்க அண்டர் கிரவுண்டில் தான் வைத்திருக்காங்க. ஏன்னா இந்த லெசனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் மற்ற நாடுகள்லாம் வந்து அண்டர் கிரவுண்டு நம்ம வைக்கணும், நம்மளுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் உணர்ந்துருப்பாங்க. ஏப்ரல் 8 2010 2010 வருஷம்
2 நபர்கள், ஒன்று வந்து ஒபாமா அவர்கள், இன்னொருத்தர் வந்து மெத்வதேவ் அவர்கள். அப்போ தான் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் மெத்வதேவ் அவர்கள். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டு, இவங்க மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் ஒரு ஓப்பன் அக்ரிமெண்ட்டு. எந்த நாடெல்லாம் அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லாம் வைத்திருக்காங்களோ அது வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு, அதாவது போதிய அளவுக்கான உற்பத்திகளையும் மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் பொது வெளியில் பப்ளிக்கில் சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாகவே அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணுன்றது ஒப்பந்தம். இப்போ ஏப்ரல் 8, 2010 அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எப்போ போய் நீங்கள் மேக்ஸர் இமேஜஸில் எந்த சேட்டலைட் இமேஜஸில் எடுத்தாலுமே அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸாக இருக்கட்டும் மற்ற போர் விமானங்களில் வந்து ரொம்ப ஈஸியாக எளிதாக தெரியும். ஏன் அப்படின்னா மிக அதிகமான அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் பாதுகாப்புக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மற்ற நாடுகளை அச்சுறுத்துவதற்காக அல்ல. அதனால் நம்ம மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது பொது வழியில். அப்போ தான் இப்போ திடீர்னு அமெரிக்கா வந்து இவங்க எத்தனை வச்சுருக்காங்க, எங்கே வச்சுருக்காங்க, திடீர்னு மற்ற ஏதாவது தாக்கலுக்கு பயன்படுத்துகிறாங்களா, அது திடீர்னு இல்லாமல் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பயன்படுத்தலாம்னு ஈஸியாக இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவதற்கு அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி இது வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்பட்டது 2010. அதன் அடிப்படையில் தான் ரஷ்யா வந்து வெளிப்படையாகவே மேலே வைத்திருந்தாங்க. இது ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட் சக்ஸஸ், அவங்க ஒரு தெரியாத இடத்த போய் கண்டுபிடிச்சிட்டோம், யாருக்குமே தெரியாத இடம் அப்படின்லாம் கிடையாது, இது வெளிப்படையாகவே தெரிஞ்ச இடம் தான் அப்படின்ற இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன். எப்போ போட்ட அக்ரிமெண்ட்டு, 2010 போட்ட அக்ரிமெண்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன, எங்கே அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா சமீபத்தில் கிடைத்த தகவல் இது. இந்த பின்லாந்து பக்கத்தில் 1ன்னு போட்டிருங்க பாருங்கள், ஒலினியா ஏர்பேஸ் இருக்குல்ல, இந்த ஒலினியா ஏர்பேஸ் 1ன்னு போட்டிருக்கிற நம்பர் பாருங்கள், TU-95 வந்து அடுத்தடுத்து 4 இழந்திருக்கு இந்த இடத்துல. 4மே டெஸ்ட்ராய்டு, திரும்பி வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அந்த இடத்துல. அது இல்லாமல் 1 AN-12 டெஸ்ட்ராய்டு. அப்புறம் வந்து பெலானியா ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பெலானியா ஏர்பேஸ் வந்து இந்த பக்கம் 2ன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த 2ன்னு போட்டிருக்கிற நம்பரை கொஞ்ச நேரம் தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த இடத்துல 3 TU-95 MS டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க, 4 TU-22 M2 டெஸ்ட்ராய், 1 TU-95 MS வந்து ரொம்ப பேட்லி டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இங்கே மட்டுமே 4, இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ரீஜன் மொத்தமாக 5லேருந்து 6 கணக்கு வருதுன்றாங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது 2ல் மட்டுமே இவ்வளோ இழப்புகள் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 5ல் சேர்க்கும்போது பெரிய இழப்புகள். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நான் இப்போ ரஷ்யா கிட்ட வந்து 4-5 தான் இருக்கான்னா ஒரு 80லேருந்து 90 பக்கம் வச்சுருக்காங்க. ஒன்றுமே 80லேருந்து 90ல் ஒரு 5-6 இழந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஒட்டுமொத்த மிலிட்ரியில் ஒரு 0.5% இழந்திருக்காங்க. இதனால் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டோம், ரஷ்யா வந்து இதுக்கப்புறம் செயல்படுத்தவே முடியாது, அணு ஆயுத தாக்கல் நடத்தினா கூட ஏதோ புறாவோட காலில் கட்டி தான் கொண்டு வந்து தாக்கல் நடத்தணுன்ற மாதிரியான இமேஜை வந்து தொடர்ந்து உக்ரைன் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நான் அதுக்காக சொல்கிறேன் நான். ஏன்னா இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பத்திரிகைகள்லாம் உக்ரைன் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே ரஷ்யா கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிருக்கிறாரா ஜெலன்ஸ்கி. அரைஞ்சிட்டு வந்து நீங்கள் வந்து உட்காரீங்களா இல்லையா பேச்சுவார்த்தைக்கு, யாருக்கிட்ட வந்து எங்கே மோதுறீங்க, உங்கள் இழப்புகளை சொல்லட்டுமா. இன்றைக்கி மறுபடியும் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய A-50 வந்து 350 மில்லியன் அளவுக்கு எங்களுடைய ஸ்பைடர் வெப் ஸ்ட்ரைக் மூலிமா நடத்தினதில் TU-95, TU-22 M3, TU-60 எல்லாமே ஒட்டு மொத்தமாக நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த ஸ்பைடர் வெப்பை பொறுத்த வரைக்கும் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ரிசல்ட். யார் ஜெலன்ஸ்கி வந்து இன்றைக்கி பேசினது மிகப்பெரிய ஒரு பிரில்லியன்ட் ரிசல்ட். அதாவது யாருக்குமே நாங்கள் அடி பண்ணிய மாட்டோம், நாங்கள் மிகப்பெரிய ஒரு நாடு அப்படின்னு ஆணவத்தால் சுற்றி இருந்த ஒரு நாடு நாங்கள் அணிப்படியை வச்சுட்டோம், இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவங்களுடைய மிக முக்கியமான விமானங்கள்லாம் நாங்கள் தாக்கல் நடத்தணும் பார்த்தியா, அந்த இழப்புகள் இருக்குது பார்த்தியா, அந்த இழப்புகளை அவங்களால தாங்கி கொள்ள முடியாதனால தான் இன்றைக்கி வந்து நெகோசியேஷன் டேபிளுக்கே உட்காந்துருக்காங்க. இதே இதுக்கு முன்பு இஸ்தான்புல்லில் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா வரவே இல்லை, நான் போய் உட்காந்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த தடவை அவங்க ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நாம் நடத்திய இந்த பிரில்லியன்ட் தாக்குதல்ன்றாங்க. இது வந்து ஒன் வே ஆஃப் தீவிரவாத தாக்குதல். ஏன் இன்ன வரைக்கும் அமெரிக்கா வாயை திறக்கலை, ஏன் அப்படின்னா இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெளிப்படையாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் இருக்கக்கூடிய விமானங்களை யாராவது ஒரு நாடு தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அது தீவிரவாத நாடுகளாக கருதப்படும். எப்போ இது அக்ரிமெண்ட் போட்டது, ஏப்ரல் 8, 2010 ஒபாமாவும் இந்த பக்கம் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் போட்டது. ஏன்னா அதுக்கு தான் வெளிப்படையாக வச்சுருக்கோம். அப்படி தாக்கல் நடத்தக்கூடிய நாடுகள் மீது பொருளாதார தடை போடலான்ற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா அதை செயல்படுத்துமா? ஏன்னா இவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போடுறதும் அதை வந்து கண்டுக்காமல் இருக்கிறதும் நியாயமான முறையில் போருக்கு செல்வதும் அமெரிக்காவுடைய பழக்கத்திலே கிடையாது இல்லையா, அது நேட்டோ நாடுடைய பழக்கத்திலும் கிடையாது இல்லையா. அதுவும் ஒரு சோகமான நிகழ்வு என்னென்னா, நான் தொடர்ந்து 3வது பதிவில் சொல்கிறேன், நான்
மிக முக்கியமாக இந்த பிரியான்ஸ்க் ரீஜியனில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கரெக்டாக கிராஸ் ஆகும்போது அந்த பிரிட்ஜில் நீங்கள் வெடிகுண்டு வச்சு நீங்கள் தகர்க்குறீங்க, ஒரு 30 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க, 70 பேர்த்துக்கு மேலே வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனு, 100 பேர்த்துக்கு மேலே ஹாஸ்பிட்டலைஸ்டு இருக்காங்கன்னா இதை விட ஒரு மோசமான நிகழ்வு எந்த நாடும் நிகழ்த்தினதில்லை. ஆனால் இதுவரை யாராவது ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட உக்ரைனுக்கு ஏதாவது காரணங்கள் தெரிவித்தாங்கன்னா ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கல. அதனால் மனுஷன் வந்து ரொம்ப ஒரு பிரில்லியன்ட் எக்ஸிக்யூஷன், இந்த தீவிரவாத தாக்குதலை வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அவங்க நல்ல தாக்குதலில் கூட வச்சுக்கலாம், ஏன்னா சண்டைனும் போது சட்டக்கிளியே தான் செய்யும், பதிலுக்கு இவங்க தாக்கல் நடத்தும் போது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஜெலன்ஸ்கி அங்கேருந்து அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கும் நடக்குது, நார்டிக் சமிட்டும் நடக்குது. அந்த நார்டிக் சமிட்டில் வில்லினஸில் போய் இறங்குறாரு. மனுஷன் வந்து இறங்கிட்டு இஸ்தான்புல்லில் மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்து நாங்கள் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு நேற்று இரவு கார்கியூ பகுதியில் ஒரு தாக்கல் நடத்தினாங்க. இல்லை, அதிகாலையில் ஒரே ஒரு தாக்குதல், 6 பேர் இன்ஜூர்டு, அதில் குறிப்பாக குழந்தைகளும் அடங்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் கூட உக்ரைன் தரப்பில் ரொம்ப பெருமையாக அப்படியே கொக்கரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே பாருங்கள், ரஷ்யா முகத்தில் அந்த இஸ்தான்புல் நடந்த பேச்சுவார்த்தையில் முகத்தில் மூஞ்சில் ஆடலை, தண்ணி குடிக்கலைங்க, நாங்கள் அடித்த அடி அது மாதிரி வாழ்க்கையில் ஃபீல் பண்ண வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஒன்றும் பேச்சு தாங்க முடியல. உக்ரைன் தரப்புலேருந்து ஆடல ஒன்றும் ஆடல, ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, பாசிட்டிவாக தான் வந்திருக்கு, இதுக்கப்புறமும் ரஷ்யாவுக்கு மரண பயத்தை காட்ட விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக அந்த மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளே வந்து பேசி முடிச்சிட்டாங்க. சரி, அந்த மீட்டிங்கில் உக்ரைனுடைய கான்ஃபிடென்ட் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா உக்ரைன் வந்து என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவுமே கூட. அது அந்த பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நான் இந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி இன்னும் ரஷ்யா நமக்கு வந்து அடிப்பணியில் இன்னும் அங்கே நெகோசியேஷன் டேபிளில் உட்காரல அப்படின்னா இனி ஐரோப்பா நாடுகளும் G7 நாடுகளும் மற்ற நாடுகளும் ஒருங்கிணைந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். வாழ்நாளில் அதாவது எந்திரிக்க முடியாத அளவுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அதற்கும் நாமல் தயாராக இருக்க வேண்டும், நிம்மல்கே தயாராக இருக்க வேண்டும்ன்ற மாதிரி ஜெலன்ஸ்கி வந்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் உலகத்தில் ஒரு தலை சிறந்த தலைவர் யார் அப்படின்னா அது ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்தளவுக்கு இப்போ அவர் கீழே தான் இப்போ அமெரிக்காவாக இருக்கட்டும், நேட்டோ நாடுகளாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஏன்னா அதனால் மற்ற தலைவர்கள்லாம் ஆர்டர் கொடுக்குறாரு. இதில் நான் ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ G7 சம்மிட்டில் G7 நாடுகளை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் எந்தெந்த நாடுகள்னு. அந்த G7 நாடுகளில் 2019 இந்தியா இது வரைக்கும் கலந்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கலந்துக்காத இல்லவே இல்லை. பட் முதல் முறையாக இந்தியா கலந்துக்கல. அதுவும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு அழைப்பே இல்லைன்றாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி தான் ஆளாக அழைப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது பார்த்துக்கலாம், நம்ம கனடாவை பற்றி நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். நான் அதற்கு முன்பு நான் இங்கே பேச வேண்டிய விஷயத்தை நான் பேசுகிறேன் நான். அதனால் எல்லா நாடுகளும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்கணுன்றாங்க. சரி, அந்த பேச்சுவார்த்தையினுடைய சார அம்சம் என்ன, உக்ரைனுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்மெண்ட்னு இருக்குது பார்த்தியா, ரஷ்யா உக்ரைனுடைய குழந்தைகளை கடத்தி கொண்டு போயிருக்காங்க, அவங்கள ரிட்டர்ன் பண்ணணும். எல்லா சிறை கைதிகளையும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். நிறைய மக்களை பிணைய கைதிகளாக பிடிச்சி வச்சுருக்கிறாங்க ரஷ்யா, அவங்களையும் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அந்த செக்யூரிட்டி, அமைதிக்கான செக்யூரிட்டி கேரண்டி, இன்டர்நேஷ்னல் இன்வால்மெண்ட்டை ஒத்துக்கணும். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியும் மற்ற ஒரு நாடுகள், குறிப்பாக நேட்டோ நாடுகளும் மற்ற நாடுகளும் வந்து இதில் இணைவதற்கு நீங்கள் எந்தவித எதுக்குமே தெரிவிக்கக்கூடாது. அது எங்களுடைய சூஸ் தான், நாங்கள் நியூட்ரலாக இருக்கிறதால மற்றது என்ன இருந்தால் நாங்கள் முடிவு பண்ண வேண்டியதுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்புன்னு ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், 2 போட்டு அதில் என்னென்னா அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர், அதை வந்து மானிட்டர் பண்ணுவதற்காக, இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரை மானிட்டர் பண்ணுவதற்காக அமெரிக்காவும் ஐரோப்பானுடைய தலைமையில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3ன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு 30 நாள் அமைதி பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 30 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகணும். நிலம், ஏர், லேண்ட் அண்ட் சி, நிலம், நீர், காற்று, ஆகாயம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி 3லையுமே வந்து ஒரு மானிட்டரிங் கமிட்டி, அது அமெரிக்கா தலைமையில் தான் இருக்கணும். தேர்ட் கண்ட்ரி சப்போர்ட் வந்து பாதுகாக்கணும். ஒவ்வொரு அக்ரிமெண்ட்டும் ரஷ்யா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றது. அடுத்து 4வது கான்ஃபிடென்ஷியல் பில்டிங் மெஷர். அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர்னால் இந்த சிறை கைதிகளை பரிமாற்றுறதுல ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும், கடத்திட்டு போன குழந்தைகளை கொடுக்குறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆனால் புது குண்டு ஒன்று போடுறாங்க, ஆஸ்ட்ரேஜியஸ். இப்போ ரைக் எப்படி இங்கே அமாஸ் வந்து பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்கிறாங்களே,
அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ரஷ்யா வந்து பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அது எந்த வகையில் கரெக்டாக எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். ஃபைனல் அக்ரிமெண்ட் என்னென்னா, இந்த ஃபீஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே மூன்றாம் நாடுகள் பாதுகாத்துட்டு ஒவ்வொன்றா சாட்டிஸ்ஃபைடு ஆக ஆக அவர்கள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளையும் மீது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விடுவிக்கணும். அதற்கு மூன்றாம் தர நாடுகள் ஒத்துக்கணும். எக்கனாமிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் காம்பன்சேஷன் எல்லாமே வந்து கிளியராக பார்த்துக்கணும். 2014க்கு இருந்து எந்த பகுதியை பிடிச்சிருந்தா அது உக்ரைனே சேரும். முன்னாடி இருக்கிற 2014க்கு முன்னாடி இருக்கிற லைனை வேணால் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் உட்காரலாம். அப்போ கிரிமியாவிலேருந்து எல்லாமே அது வந்து உக்ரைனுக்கு தான் சொந்தம்ன்றாங்க. எப்பெல்லாம் ரஷ்யா வந்து குட் பாய்ஸாக இருக்காங்களோ அந்த குட் பாய்ஸ் மெஷர்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஃப்ரீஸ் பண்ண சொத்துக்கள், அதாவது முடக்கப்பட்ட சொத்துக்களை எங்களுக்கு போதிய அளவுக்கான வருமானம் போதும்னு எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மீதி அமௌண்ட்டை வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துறோம். அதுவுமே நாங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான், நாங்கள் விருப்பப்படலன்னா அந்த அமௌண்ட்டுமே கிடையாதுன்னு இருக்கிறாங்க. இந்த ஒரு சம்மிட்டில் அந்த கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா என்ன, 2014 முன்னாடி இருக்கிற வரைக்கும் நாங்கள் நேட்டோ கூட தான் இணைவோம், அதெல்லாம் மூன்றாம் தர நாடுகள், அமெரிக்கா, ஐரோப்பாவுடைய தலைமையில் தான் இது நடக்கும். சரி, இந்த சம்மிட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லாங்க, என்னென்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் பயந்து போய் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதனால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமாக கொக்கரிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஒரே ரெண்டு டைலாக் தான் சொன்னாங்க. இந்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்களே, இந்த ஜாப்ரோசிஷியா, டானக்ஸ், லுஹான்ஸ், கெஷன் இந்த பகுதியில் மீதி கொஞ்சம் இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிடுங்க, இல்லைனா நாங்கள் வழக்கம் போல் பிடிச்சிக்குவோம். மற்றபடி நீங்கள் அந்த குழந்தைங்கள கடத்திட்டு போகணுன்னு சொன்னீங்க இல்லையா, குழந்தைங்கள உங்ககிட்டருந்து காப்பாற்றிருக்கோம், நாங்கள் காப்பாற்றி கொண்டு போய் அங்கே வைத்திருக்கோம், யாருமே இல்லை, அந்த குழந்தைகள் விருப்பத்தின் பேரில் தான் அங்கே இருக்காங்க. இது தவறான வார்த்தை ஒன்று. இரண்டாவது, ஆஸ்ட்ரேஜியஸ்னால் அதுக்கான காரணங்கள் தெரியுமா? பிணைய கைதிகளை நாங்கள் யாரை வைத்திருக்கணும் ஒரே ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள். எல்லை பகுதியில் உங்களுடைய கண்மூடித்தனமான தாக்குதலை சொந்த மக்களையே கொன்று குவித்து துணிந்த நீங்கள் ஆஸ்ட்ரேலியா பற்றி பேசலாமா? அதுக்கு தகுதி இல்லாத நாடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூன்றாவது, மற்ற பேச்சுவார்த்தை இந்த சிறை கைதிகளை பண்ணுறது இல்லையா, அதை வேணால் பேசிக்கலான்ற மாதிரி கம்முன்னு போயிட்டாங்க. இப்போ தான் ஓடி வராங்க ரஷ்யா உக்ரைன் தரப்பில், இந்த பேச்சுவார்த்தை வந்து ரஷ்யா எதுவுமே சொல்லலை, மற்ற அக்ரிமெண்ட்டில் எதுவுமே பேசலை, நாங்கள் கொடுத்தது மட்டும்தான் அப்படியே இருக்குன்றாங்க. இது அப்படியே தான் இருக்கணும் ஒன்றும், ஏன்னா ரஷ்யா எடுத்த முடிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதில் என்னென்னா 6000 பேர் மேலே இறந்த உடல்கள்லாம் அங்கே இருக்கான், அதை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த போரில் மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதில் முதல்ல 18 வயசுக்குள்ளே இல்லை 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப சீக்காக இருக்கக்கூடிய கை கால்கள் இழந்தவங்களும் எங்களை சீக்கிரம் கொடுத்துருங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரஷ்யா வந்து ஒத்துக்கிறாங்க. இப்போ கூட ஒரு நோட் திஸ் பாயிண்ட் வரான, இது வரைக்கும் இழப்புகள் அப்படின்னா உக்ரைனில் ஒன்றுமே கிடையாது, ரஷ்யாவில் தான் அதிகமான இழப்புகள்ன்றாங்க. ஆனால் முதல் முறையாக அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய வீரர்கள் 6000 பேர்த்துக்கு மேலே இறந்த வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க, அதை கொடுத்தா போதுன்றாங்க. ஆனால் ரஷ்யா அந்த மாதிரி வார்த்தையை இந்த பங்கு கேட்கவே இல்லை. அப்போ இழந்தது யார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். 25 வயசுக்குள்ளே சிறை பிணைய கைதிகளை கூப்பிட்றாங்க. சரி, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்று இரவு நாளை இன்னும் ஒரு 3 நாளுக்குள்ளே உக்ரைன் வந்து மரண அடி வாங்க போகிறாங்கன்றது எழுதி வைக்கப்பட்ட ஒரு சாராம்சம்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம உறுதியாக சொல்லலாம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் புட்டினோட வார்த்தைகளை இன்றைக்கி பெரிய அளவுக்கு ரஷ்யாவுடைய ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போரை வந்து ஆரம்பித்தது ஜெலன்ஸ்கி. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் அந்த வீடியோ போடுறேன். அந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட்டில் அப்போ ஜெர்மனியுடைய சான்சலராக இருந்தவங்க, பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் இவங்கெல்லாம் உட்காந்து இப்போ ரஷ்யா வந்து கைப்பற்றினாங்களே இந்த பகுதியை தனி நாடாக அறிவித்து அங்கே ரஷ்ய மக்களுக்கு எந்தவித இதுவும் பண்ணாமல், அதை வேணால் நீங்கள் டெரிட்டரியாக கூட இணைச்சிக்கோங்க, ஆனால் ரஷ்ய மக்களுக்கு எந்தவித பாதிப்புமே இருக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டது அப்போ. ஆனால் அப்பயே ஜெலன்ஸ்கி ஏளனமாக சிரித்தார், இவங்க போகிற கையில் தான் நான் ஒத்துக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பெட்டாலியன் படைப்பிரிவை உருவாக்கி ரஷ்ய மக்களை தேடி கொண்டாங்க. யார்? உக்ரைனில் இருக்கக்கூடிய அசோசால் மிலிட்டன்ஸ் சொல்லிட்டு. இந்த அசோசால் மிலிட்டன்ஸ் வந்து தேடி அவங்கள கொண்டதுக்கப்புறம் தான் ரஷ்யா இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அதனால் இந்த வாரை தொடங்கியது யார்? இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சரியாக செயல்படுத்தாத யார்? ஆனால் இந்த அக்ரிமெண்ட்டை ஏன் நீங்கள் செயல்படுத்தலைன்னு இன்ன வரைக்கும் ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ அதில் உட்காந்த ஒரு நாடுகள் கூட கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு சாதகமான முடிவுகள் அடிப்படையில், அதான் இந்த உலகத்தில் நீதி நியாயம் நேர்மைக்கெல்லாம் மதிப்பு இருக்காது, அப்படி சைடில் போனதான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதன் அடிப்படையில் இந்த வாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான விளைவுகளை கண்டிப்பாக சேர்த்துவாங்க. அணு ஆயுதம் போட்டு தான் நம்ம பயத்தை ஏற்படுத்தணும் கிடையாது எதிரிகளுக்கு. ஓர்சனிங் மிசைல்ஸை ஒரு ஓர்சனிங் மிசைல்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் 4000 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பத்தை உருவாக்கும்.
அனைத்துமே சாம்பலாக்கிடும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓசனிங் மிசைல்ஸை ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்துக்கு சமம். அதனால் நாங்கள் அவங்கக்கிட்ட அணு ஆயுதம் பயன்படுத்தணும்லாம் கிடையாது, அவங்களுக்கான மிசைல்ஸ் தயாராக தான் இருக்குது. நிச்சயம் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்கன்றாங்க. உடனே உக்ரைன் ஓடி வந்து எங்களை வருஷத்துக்கு 10 மில்லியன்றாங்க. அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 27,000 ட்ரோன் மேலே நாங்கள் அனுப்ப போகிறோம். 10 மில்லியன்னா 1 மில்லியன்னா 10 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வருஷத்துக்கு தயாரிக்க போகிறோம். இது எல்லாமே ரஷ்யாவை நோக்கி அடி நட்டிக்க போகிறோம். அடித்தாதான் அவங்க வந்து வெள்ளைக்கு வருவன்றாங்க. இந்த இஸ்தான்புல்லில் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி, இத்தாலி, யூகே இவன் அந்த பார்ட்னர்ஸ்கிட்டலாம் போயிட்டு அவங்ககிட்ட ரகசியமாக குசுன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு புகைப்படத்தையும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. உர்சலா வான் டெர் லியான் அவர்கள், யார், ஐரோப்பாவுடைய தலைவர், தீப்பொறி திரும்பத்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 18ஆம் கட்ட பொருளாதார தடைக்கு லின்சே கிரகாம் அவர்கள் வந்து ஒத்துக்கிறாங்க. குறிப்பாக இனி ரஷ்யானுடைய குருடாயில் வந்து குறிப்பிட்ட ப்ரைஸ் கேப் $45 மேலே விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க நல்ல நேரம் எப்பயுமே இவங்க ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரஷ்யா மீது பொருளாதார தடை விற்கிறனாவே கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா பாருங்கள் என்னென்ன விலையேறி இருக்குது. தங்கம் வந்து திடீர்னு இன்றைக்கி 2 தடவை விலையேறிடுச்சா. இன்றைக்கி டாலருக்கு மதிப்பாக எதிராக அப்புறம் சில்வர், காப்பர் இதெல்லாம் விட்டுருங்க. க்ரூட் ஆயில் பாருங்கள் +2 வரி இருக்கா. அப்புறம் வந்து பிரெண்ட் ஆயில் பாருங்கள், அப்புறம் நேச்சுரல் கேஸ் பாருங்கள், கேஸோல் ஆயில், அப்புறம் லண்டன் கேஸ் ஆயில், இது எல்லாமே பெரிய அளவுக்கான விலை ஏற்றங்கள் பார்த்துருக்கு. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாகும், பெரிய அளவுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாட்வியா, அமெரிக்காவோட செல்லப்பிள்ளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ரஷ்யர்கள் வந்து அப்போ நிறைய நட்பு நாடாக இருக்கும்போது நிறைய லாட்வியாவில் சொத்துலாம் வாங்கியிருந்தாங்க. அதனால் இனி லாட்வியாவுக்குள்ள ரஷ்யர்கள் யாருன்னா சொத்து வாங்கியிருந்தா கூட அந்த சொத்தை கேன்சல் பண்ணுறாங்க, நீ எங்கள் நாட்டுக்குள்ளேயே வராதுன்றாங்க. ஃபைனலாக ஒட்டுமொத்த தகவலையும் முடிக்கணும்னா, போலந்துடைய புதிய பிரதமர் கோரல் நவ்ரோஸ்கி. இந்த கோரல் நவ்ரோஸ்கி யார் அப்படின்றத விட இதுக்கு முன்னே இருந்த பிரசிடென்ட் டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொன்னார்னா, 500 மில்லியன் இருக்கக்கூடிய ஐரோப்பா மக்கள் ஒரு 300 மில்லியன் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களிடம் வந்து கெஞ்சுவதா, வெக்கம், அவமானம், துக்கம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசினார் இந்த எலெக்ஷனுக்கு. ஆனால் அவர் இன்னொருத்தர் வந்து அந்த கோரல் நவ்ரோஸ்கிக்கு என்ன சொன்னார்னா, நான் வந்து அமெரிக்காவுடைய பாலிசி தான் ஃபாலோ பண்ண போகிறேன், நான் வந்துட்டேன் அப்படின்னா ஐரோப்பாவோட பேச்செல்லாம் கேட்க மாட்டேன், எங்கள் நாட்டுக்குள்ளே எந்த அகதிகளும் உள்ளே விட மாட்டேன், எல்லாத்தையும் அனுப்ப போகிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நான் அமெரிக்காவுடைய கொள்கையை என்னுடைய குருநாதரே அங்கே ட்ரம்ப் தான்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்காவில் பெரிய பிளவு என்னென்னா, ட்ரம்ப்போட செல்வாக்கு வந்து மறுக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ட்ரம்ப்போட செல்வாக்கு ஐரோப்பாவில் நுழைந்திருக்கிறது. ஸோ பார்க்கலாம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். யூகே வந்து தொடர்ந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. தனது ஜிடிபியில் 3% மேலே ஒதுக்கியிருக்காங்க. 7,000 மிசைல்ஸுக்கு மேலே வருஷத்துக்கு உருவாக்குறது பிளான் பண்ணுறாங்க. 15 பில்லியன் வந்து ஏற்கனவே நான் முன்ன பதிவில் சொன்ன மாதிரி 12 அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை வந்து கொண்டு வராங்க. பெரிய அளவுக்கான அடுத்த ரஷ்யாவுக்கான யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது யூகே. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும். இந்த பரபரப்பு வகைறதுக்கு முன்பு ஈரான் தரப்பில் ரொம்ப கிளியாரிட்டியாக சொல்லிட்டாங்க. ஐஏஇஏ உறுதிப்படுத்தியது, அதாவது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு சொன்னதை இது ஈரான் வந்து நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இல்லை, எங்ககிட்ட எல்லாம் கிடையாது, சும்மா தேவையில்லாமல் ஒரு நியூஸை வந்து வெளியே பரப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்கா வந்து தயாராகிட்டாங்க அடுத்து ரொம்ப பொருளாதார தடையை போட்டு நெருக்குவதற்காக. இது இந்தியாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இனி சபகர் போர்ட்டை வந்து நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா ஈரான் மீது போடப்படுகிற தடையே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்தியா நீங்கள் வாங்கக்கூடாது, சீனா வந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாதுன்றாங்க. அப்போ எந்த நாட்டுக்கிட்ட தான் வாங்குறது? ஈரானுக்கிட்டே ஆயில் வாங்கக்கூடாதுன்றீங்க, ரஷ்யாக்கிட்டே வாங்கக்கூடாதுன்றீங்க, வெனிசுலா. அப்போ யாருக்கிட்ட தான் வாங்குறது? அப்போ குரூட் ஆயில் எவ்வளோ தான் விலை வந்தால் உங்களுக்கு ஓகே நினைக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து பொருளாதார போகிறதுக்கு சீனாவுடைய முக்கியமான சிப் மேக்கிங் கம்பெனிஸு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிப் மேக்கிங் கம்பெனி, மற்ற நாடுகள் எல்லாமே சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க. சீனா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்காங்க. ஐரோப்பாவும் வந்து இதுக்கப்புறம் மருந்து ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அங்கே மேக் இன் சீனா வந்து ஐரோப்பாவுக்குள்ளே இருக்கிறதுல நாங்கள் பெரிய அளவுக்கு தடுக்க போகிறோம். ஏன்னா 85% வந்து நாங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே நாங்கள் தடுக்க தான் போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு செய்தி, ஐரோப்பாவில் ரொம்ப உயர்ந்த மலை ஒன்று மவுண்ட் எத்னா எங்கே இத்தாலியில் இருக்குது. எரிமலை பாருங்கள், எரிமலை எப்படி புலம்புனா கிளம்பும்னு ஒரு பாட்டு வரல, அந்த மாதிரி கிளம்பி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சேஃபான பகுதிக்கு அப்புறப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் இந்தியாவோட செய்தியாக நம்ம பார்க்குறோம். நம்ம 2019 இன்ன வரைக்கும் G7 நாடுகள் வந்து பெரிய அளவுக்கு நம்மளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, யூகே, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்
இவங்க தான் G7 நாடுகள்னு சொல்லுவாங்க. இவங்க பொருளாதார மண்டலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாடுகள்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. இந்த கூட்டம் வந்து இப்போ வரக்கூடிய 15-16 கூட்ட போகிறாங்க. கனடா வந்து இன்னும் இந்தியாவுக்கு அழைப்புகள் கொடுக்கல. ஆனால் உக்ரைனுக்கு அழைப்புகள் கொடுத்துருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க, ஆஸ்திரேலியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஜெலன்ஸ்கிலாம் நீங்கள் வந்தே ஆகணுன்றாரு. ஜெலன்ஸ்கிலாம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து டேரா போட்டு தங்கிக்கிறேன், பாய் போட்டு படுத்துக்கிறேன்னு கூட சொல்லிட்டார். அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லாரு. பட் நம்ம இது 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு G7 உடைய ஒரு கூட்டம் வந்து எப்போ முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் ஏன் இந்தியாவுக்கு இன்விடேஷன் மேபி கொடுக்கல அப்படின்னா, நார்மலாகவே திடுதுப்புன்னு ஒரு முடிவு எடுக்காது. இப்போ தான் மைக் கார்னே அவர்கள் இப்போ தான் வந்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டமெல்லாம் யார் யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு முன்னாடியே முடிவு பண்ணுது. இதுக்கு முன்பு வந்து கனடாவில் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ இந்தியாவும் கனடாவுக்கும் பெரிய பிரச்சனை வந்தது இல்லையா. இப்போ தான் கார்னே வந்திருக்கிறார். இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இந்தியாவுக்கு எங்களுக்கான நெருக்கமான ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். மேபி இதுக்கப்புறம் இந்தியாவை அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்தியா ஸ்கிப் பண்ணுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு சில எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவமானம் தேவையா, தொடர்ந்து இந்தியாவை வந்து பெரிய அளவுக்கு நம்மளுடைய எடுத்து உரைக்கிற மாதிரியும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளை தனிமைப்படுத்திட்டு இருக்காங்க, என்னதான் பண்ணுறாங்க டீம் எல்லாம் வெளியே போயிட்டு, வெளியுறவு கொள்கை வந்து ஃபெயிலுன்ற மாதிரியும் எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு குற்றத்தை சுமத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமுச்சல், நன்றி, வணக்கம்.